அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க எப்படி மாங்காய் இனிப்பு பச்சடியை சுவையாக செய்கிறது அப்படின்றத பற்றி தான். இதுக்கு குண்டு குண்டாக இருக்கிற மாங்காய், புளிப்பு மாங்காயை விட இந்த மாதிரி இருக்கிற ஒட்டு மாங்காய், இதை ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. பெங்களூரான்ற ரகம் இது. இந்த மாங்காயில் செய்யும் பொழுது சுவை நல்லாயிருக்கும். அதாவது புளிப்பு இல்லாத மாங்காயில் செஞ்சால் சுவை நல்லாயிருக்கும். இதில் மேல்புற தோலை, பச்சையாக இருக்கிற தோலை முழுசு சீவி எடுத்துட்டு, அப்புறம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி நீங்கள் கத்தியோ பயன்படுத்தியோ இல்லை அருவாள்மனையிலையோ இல்லை இந்த ஸ்லைசரை வச்சோ நம்ம செத்தி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு வரமிளகாய் தாளிச்சுக்கணும். தாளிச்சுக்கிட்டு அதில் நம்ம சீவி வச்சுருக்கிற இந்த மாங்காயை போட்டு அடிப்பிடிக்காமல் சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். இது எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுன்னா நல்லா குழஞ்சி வெந்து சேர்ந்தாப்புல அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். வதக்கும் பொழுதே மாங்காய் கொஞ்சம் பாதி வெந்து போயிடும். அதுக்கு பிறகு அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரே ஒரு சிட்டிகை உப்பு, அது இனிப்பு சுவையை கூட்டி எடுக்கும். அதுக்காக அப்புறம் நம்ம ஏற்கனவே செதுக்கி வச்சுருக்கிற வெல்லத்தை நம்ம நல்லா வெந்த பிறகு தான் சேர்க்கணும். இப்போ தண்ணியை ஊற்றி நீங்கள் நல்லா குழைய வேக வச்சுக்கணும். ஒரு மூடி போட்டு எடுத்து பார்த்தாலே நல்லா குழைவாக வெந்திருந்ததுன்னா அந்த பதத்தில் நம்ம செத்தி வச்சுருக்கிற அந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கிண்டணும். இது மிதமான தீயில் தான் இருக்கணும், இல்லை சிம்மில் வச்சு கூட செய்யலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி, இந்த வெப்பத்திலே வெல்லம் நல்லா கரைஞ்சி சேர்ந்தாப்பில் கலந்தாப்பில் வரணும். அடி பிடிக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதனால் சிம்லேயோ இல்லை மிதமான தீயிலையோ வச்சு தான் அப்பப்போ கிளறி விட்டு எடுக்கணும். தேவைப்பட்டால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். நல்லா சேர்ந்தாப்பில் பதம் வரும். குழைய வந்ததும் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் வரைக்கும் கூட பயன்படுத்தலாம். இது ஒரு சத்தான இணை உணவு. இது தேவைப்பட்டால் உடனே பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தேங்காய் துருவலை கூட இது கூட சேர்த்துக்கலாம். சுவை கூடும். நன்றி.